Hello students, welcome to DKM Math Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது exercise 7.3 சாப்டர், அதாவது சாப்டர் 7 exercise 7.3 6th sum பார்க்க போகிறோம்ப்பா. அதாவது exercise 7.3 தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன கொஸ்டின்னா, இப்போ ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. a cubical block of size 7 cm. cubical blockனாலே இந்த கியூப் ஷேப்பில் இருக்கிற பிளாக்னாலே எல்லா சைடுமே 7 cm தான் வரும். அப்புறம் இஸ் சர்மவுண்டட் பை ஹெமிஸ்பியரும் கொடுத்துருக்காங்க. அதாவது மேலே ஒரு ஹெமிஸ்பியர்னா என்ன, ஒரு கிண்ணம் மாதிரி, ஒரு கப்பு மாதிரி இருக்க ஒரு பவுல் வந்து அந்த கியூபுக்கு மேலே வச்சுருக்காங்க. ஸோ அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ என்ன கொஸ்டின் என்ன கேட்குங்க, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சாலிட். ஸோ அந்த சாலிடுன்னு அவங்க ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. சாலிட்னா என்னென்னா, இந்த கியூபும் இந்த ஹெமிஸ்பியரும் ரெண்டையுமே சேர்த்து சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி ரெண்டையுமே சேர்த்தோம்னா அந்த கியூபுக்கு மேலே தானே அந்த ஹெமிஸ்பியர் இருக்குது. ஸோ அந்த ஹெமிஸ்பியர் வந்து மேலே இப்படி வச்சுருக்காங்க. கீழே வந்து அந்த ரவுண்டாக இருக்க சர்க்குலர் போர்ஷன் வந்து அந்த ஹெமிஸ்பியர் கியூபுக்கு மேலே ஹெமிஸ்பியர் வச்சுருக்காங்க. ஸோ ஹெமிஸ்பியர் மேலே வச்சுருக்காங்க கியூபுக்கு மேலே. ஸோ அந்த ஹெமிஸ்பியரோட கீழே இருக்க ரவுண்டு போர்ஷன் வந்து அது வந்து ஹைட் ஆயிரும். அது வந்து சர்ஃபேஸ் ஏரியாவில் வராது. அந்த அந்த ரவுண்டாக இருக்க சர்க்குலர் போர்ஷன் வந்து கீழே போயிடும். ஸோ மேலே இருக்க சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு வந்து இந்த ஏரியா நமக்கு வந்து தேவையே இல்லை. ஸோ இந்த ஏரியா நம்ம கண்டுபிடிக்க தேவையே இல்லை. ஸோ இந்த ஏரியா தவிர மற்ற எல்லா சர்ஃபேஸ் அதாவது அந்த கியூபோட ஏரியா, அந்த ஹெமிஸ்பியரோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம கொஸ்டினில் ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன வேல்யூனா, கியூபோட சைடு வந்து 7 cm கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன வேல்யூனா, அந்த கியூபோட வேல்யூ 7 cm இருக்குல்ல. இப்போ அந்த 7 cm வந்து அதே வேல்யூ தான் கியூபோட சைடுங்க லென்த், ஃபுல் லென்த் 7 cm வரும். அதே மாதிரி இந்த ஹெமிஸ்பியர் இருக்கு இல்லையா, ஸோ ஹெமிஸ்பியர் இதில் கவுத்துருக்காங்க, இதில் வந்து கவுத்தி வச்சுருக்காங்க பவுல் மாதிரி. ஸோ இதோட டயாமீட்டர் வந்து, ஸோ டயாமீட்டர் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சோம், இது ஃபுல்லாக டயாமீட்டரில் வரும். ஸோ இந்த ஹெமிஸ்பியரோட டயாமீட்டரும் அந்த கியூபோட லென்த்தும் ஒரே அளவு தான். அதனால தான் நான் எழுதியிருக்கேன், டயாமீட்டர் ஆஃப் த ஹெமிஸ்பியர் 7 cm தான், ஸ்கொயரோட சைடும் 7 cm தான். இப்போ ரேடியஸ் இதிலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டயாமீட்டர் 7 cm எழுதிட்டோம். ஸோ அந்த 7 cm இருக்கிற டயாமீட்டரோட வேல்யூ வந்து அதோட பாதி தானே ரேடியஸு. ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 7/2 cm எழுதிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும்னா, சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் இதான கேட்டிருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சாலிடுன்னு. ஸோ சர்ஃபேஸ் சாலிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கியூப் ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பியர். அதாவது இந்த கியூபோட சர்ஃபேஸ் ஏரியாவும் அந்த கியூபுக்கு மேலே இருக்கிற ஹெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். அந்த கீழே இருக்க டோட்டல் கீழே வந்து அந்த ரவுண்டாக இருக்க சர்க்குலர் போர்ஷன் வந்து கியூபுக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் இது வந்து மைனஸ் பண்ணிடணும், மைனஸ் பேஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு போடணும். ஏன்னா அந்த ஹெமிஸ்பியரோட கீழ் போர்ஷன் வந்து சர்க்கிள் ஃபார்மில் இருக்குது. ஸோ அது வந்து கியூபுக்கு மேலே ஹைடாக இருக்குது. அதனால் இதை லெஸ் பண்ணி இதையும் நம்ம சேர்த்து போட்டோம்னா ஆன்சர் வந்து சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வேல்யூ வந்து வராது. ஸோ அதனால் மைனஸ் போட்டு பேஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு போடுறோம். ஸோ இப்போ ஈக்குவல்டுன்னு போட்டு, இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபோட ஃபார்முலா என்ன, மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் த கியூபோட ஃபார்முலா என்ன வரும், 6 × சைடு ஸ்கொயருன்னு வரும். இது எழுதிடணும். அதே மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்ன வரும், 2πr² வரும். இங்கே ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா எழுதிடணும், 5r². இப்போ 6 × சைடோட வேல்யூ என்ன, 7 cm கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 7 cm வந்து எழுதிடணும். ப்ளஸ் 2πr² - 5r² என்ன எழுதணும்னா, வெறும் 5r² மட்டும் வரும். ஸோ வெறும் 5r² எழுதிடணும். ஸோ இப்போ எழுதிட்டு இந்த 2πr² - 5r², இங்கே 2 இருக்குது, இங்கே முன்னாடி 1 இருக்குன்னு நினச்சிக்கணும். ஸோ 2ஐயும் 1ஐயும் மைனஸ் பண்ணால் என்னப்பா வரும், 1 வரும். ஸோ அதனால தான் 1 5r² எழுதலாம், இல்லைன்னா வெறும் 5r² எழுதிக்குவோம், அவ்வளோதான். இப்போ 6 × 7 வேல்யூ என்ன, 49, ப்ளஸ் போட்டு 5ஓட வேல்யூ என்ன, 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன, ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 7/2 கொடுத்துருக்காங்களே. ஸோ அந்த 7/2 ஸ்கொயர் பண்ணுறோம்.
இப்போ வந்து 6 × 49 வேல்யூ மல்டிபிள் பண்ணால் 294 வரும். அந்த 22/7 அப்படிங்க எழுதிட்டு 7/2 × 7/2 எழுதணும். ஸ்கொயர் இருக்கனால 2 தடவை எழுதுகிறோம். இப்போ இது வந்து 2 டேபிளில் கேன்சல் ஆகும், இது 7 டேபிளில் கேன்சல் ஆகும், 1 1ன்னு வரும். ஸோ மிச்சம் என்ன இருக்குது? 294 இருக்குது, 11 இருக்குது, 7 இருக்குது, கீழே 2 மட்டும் இருக்குது. ஸோ 294 + 77/2ன்னு எழுதுகிறோம். ஸோ அதை வந்து இதை வந்து சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 332.5 சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு போடணும். வால்யூம்னா க்யூப் போடுவோம். இங்கே நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்குறோம். ஸோ ஏரியானா சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு போடணும். ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த சம்மு, ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு 2πr² - 5r² புரியலன்னா இங்கே நான் தனியாக எழுதுகிறேன். இப்போ 2πr² - 5r²னா இப்போ இங்கேயும் 5r² இருக்குது, இங்கேயும் 5r² இருக்குது. ஸோ 5r² காமனாக எடுத்து வெளியே எழுதிருங்க. ஸோ ப்ராக்கெட் போட்டு இந்த 2 இங்கே போடுங்க, இந்த மைனஸ் அப்படி இங்கே போடுங்க. இங்கே வந்து 1 இருக்குதுன்னு அர்த்தம். 5க்கு முன்னாடி 1 இருக்குதுன்னு அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ 1 போட்டுருங்க. இப்போ 2 - 1 1 தானே, அப்போனா 1 × 5r² வரும். அதனால தான் டேரெக்டாக வெறும் 5r² மட்டும் போட்டால் போதும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த சம் வந்து ஈஸி தான்ப்பா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.